பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதே வேகத்துல எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் சிலர் ரொம்ப மெதுவா ஆரம்பிச்சாலும் காலப்போக்குல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடுறாங்க. இது எப்படி பணம் சம்பாதிக்கிற திறமைக்கும் அந்த பணத்தை தக்க வைக்கிற திறமைக்கும் என்னதான் வித்தியாசம்? நீங்க கேட்டது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம் புரிஞ்சா போதும், நம்ம நிதி வாழ்க்கை மேல நமக்கு ஒரு புது பார்வையே கிடைக்கும். உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி பணம் சம்பாதிக்கிறது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி, ஒரு ஸ்பிரிண்ட். ஸ்பிரிண்ட் சரி. அதுக்கு வேகம், தைரியம், அப்புறம் ரிஸ்க் எடுக்கிற குணம் இதெல்லாம் தேவை. ஆனா பணத்தை தக்க வைக்கிறது ஒரு மாரத்தான். ஓஹோ, இங்க வேகம் முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் களத்துல நிக்கிறமாங்கிறது தான் முக்கியம். ஸ்பிரிண்ட் அடிக்கிற வேகம் மாரத்தானுக்கு உதவாது இல்லையா? நிச்சயமா உதவாது. வாவ், ஸ்பிரிண்ட் வர்சஸ் மாரத்தான், இதுவே ஒரு பெரிய தரப்பு. சரி, இந்த மாரத்தான் ஓட்டத்துக்கு என்ன மாதிரியான மனநிலை தேவை? ஸ்பிரிண்ட் மனநிலையிலிருந்து இது எப்படி முற்றிலும் மாறுபடுது? முற்றிலும் எதிர்மறையான குணங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்க நம்பிக்கை தேவைன்னா அதை தக்க வைக்க கொஞ்சம் பயம் தேவை. பயமா? ஆமா. சம்பாதிக்க தைரியம் தேவைன்னா தக்க வைக்க அடக்கம் தேவை. அப்புறம் நாம சம்பாதிச்சது நம்ம திறமையால மட்டும் இல்ல, அதுல அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனநிலையை தான் நம்ம பிழைத்திருத்தல் மனநிலை, அதாவது சர்வைவல் மைண்ட் செட்னு சொல்றோம். ஆனா இது ஆச்சரியமா இல்ல. ஒரு கோடீஸ்வரர், உலகத்திலேயே பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சவர், தன்னோட நிறுவனம் திவாலாகிடுங்குள் பயப்படுறாருன்னு சொல்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. கரெக்ட். ஆனா அந்த பயம்தான் உங்களோட பலம். இதுக்கு உங்க குறிப்புகள்ல சீகோயா கேபிட்டல் நிறுவனத்தோட தலைவர் மைக்கேல் மோரிட்ஸ் பத்தி ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஓ, சொல்லுங்க. அவர் ஒரு பில்லியனர். ஆனா அவரோட வெற்றியோட ரகசியம் என்னன்னு கேட்டா, நாங்க எப்பவுமே நிறுவனம் திவால் ஆகிடும்னு ஒரு விதமான பயத்தோடு தான் இருப்போம்னு சொல்றார். அப்படியா? ஆமா. ஏன்னா நேத்து கிடைச்ச வெற்றி நாளைக்கும் கிடைக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. இந்த பயம் அவங்கள மெத்தனமா இருக்க விடாது. இதுதான் இந்த மாரத்தான ஜெயிக்க உதவுற எரிபொருள். அப்போ இந்த பிழைத்திருத்தல் தான் நீண்டகால வெற்றிக்கான ரகசியமா? இது எப்படி வேலை செய்யுது? ஆமா, 100%. ஏன்னா நீண்ட காலம் களத்துல இருந்தாதான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வளர்ச்சியோட அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு வாரன் பஃபெட்டை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. ஆமா, எல்லாரும் அவரை பத்தி தான் பேசுவாங்க. நாம எல்லாரும் அவர் எப்படி சரியான பங்குகளை தேர்ந்தெடுத்தாருன்னு தான் பேசுவோம். ஆனா உங்க குறிப்புகள் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுது. அவர் எதையெல்லாம் செய்யவில்லை என்பதுதான் இன்னும் முக்கியம். ஓ, அவர் செய்யாத விஷயங்களா? அது என்ன? அது சுவாரஸ்யமா இருக்கே. அவர் அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி முதலீடு செய்யல. அவர் தன் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 14 பொருளாதார மந்த நிலைகளா? நம்பவே முடியல. ஆமா, அப்பெல்லாம் பயந்து போய் தன்னோட பங்குகளை பாதியில விற்கவே இல்ல. சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு தன் வணிகத்தோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக்கல. ஒரே ஒரு முதலீட்டு உத்திய மட்டும் கண்மூடித்தனமா நம்பி இருக்கல. முக்கியமா சோர்வடைஞ்சு பாதியில ஆட்டத்தை விட்டு வெளியேறல. அவர் பிழைத்திருந்தார். அதுதான், அவர் பிழைத்திருந்தார். அந்த நீண்ட ஆயுள் தான் தன்னோட 10 வயசுல ஆரம்பிச்ச முதலீட்டு பயணத்தை 89 வயசு வரைக்கும் தொடர வச்சது. அந்த நீண்ட காலம்தான் கூட்டு வளர்ச்சியோட மந்திரத்தை நிகழ்த்தியது. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. களத்துல நிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரியுது. ஆனா களத்துல நிக்காம வெளியே போனவங்களோட கதையும் இருக்குமே. அப்போதானே இதோட அருமை இன்னும் நல்லா புரியும். நிச்சயமா. அதுக்கு உங்க குறிப்புகள்ல ரிக் குரின் என்பவரோட கதை சொல்லப்பட்டிருக்கு. ரிக் குரின் வாரன் பஃபெட் சார்லி மங்கர் கூட்டணியில இருந்த 3வது புத்திசாலி. அவரு திறமையில 3 பேரும் சமம். ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. பஃபெட்டே சொன்ன மாதிரி ரிக் அவசரமா பணக்காரராகணும்னு ஆசைப்பட்டார். அந்த அவசரம் அது என்ன செஞ்சது? அந்த அவசரம் அவரை பெரிய ரிஸ்க் எடுக்க வச்சது. 1973-74ல பங்கு சந்தை பயங்கரமா சரிஞ்சது. ஆமா, நான் படிச்சிருக்கேன். அப்போ ரிக் கடன் வாங்கி முதலீடு செஞ்சிருந்தார். சந்தை கிட்டத்தட்ட 70% விழுந்தப்போ அவரால வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல. ஐயோ! நிலைமை ரொம்ப மோசமாகி அவர் தன்னோட பங்குகளை மிக மிக குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. யார்கிட்ட தெரியுமா? யார்கிட்ட? வாரன் பஃபெட் கிட்டயா? கரெக்ட், வாரன் பஃபெட் கிட்டே தான். கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு தப்பான முடிவு மொத்த திறமையும் வீணாக்கிடுச்சு. அதுதான் விஷயம். 3 பேருக்குமே பணம் சம்பாதிக்கிற திறமை இருந்துச்சு. ஆனா பஃபெட்டுக்கும் மங்கருக்கும் பணத்தை தக்க வைக்கிற அந்த மரத்தான் மனநிலை இருந்துச்சு. காலப்போக்குல அதுதான் மிக முக்கியமான திறமையா நிரூபணமாச்சு. ரிக் ஸ்பிரிண்ட்ல வேகமா ஓடினார். ஆனா மாரத்தான்ல பாதியிலே மூச்சு வாங்கி நின்னுட்டாரு. ரிக்குரின் கதை ஒரு பெரிய பாடம். சரி, இப்ப நாம தத்துவமா பேசாம இந்த பிழைத்திருக்கும் மனநிலைய நம்ம அன்றாட வாழ்க்கையில முதலீட்டுல எப்படி கொண்டு வர்றது? உங்க குறிப்புகள்ல சில நடைமுறை வழிகள் இருக்கு இல்லையா? ஆமா,
ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த 3 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வழி நம்ம மனநிலைய மாத்துறது. எனக்கு மிகப்பெரிய லாபம் வர்றதை விட நான் நிதி ரீதியா உடையாம நொடிஞ்சு போகாம இருக்கிறது தான் முக்கியம்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும். இது கொஞ்சம் எதிர்மறையா இல்லையா? எல்லாரும் லாபத்தை பத்தி பேசும்போது நாம உடையாம இருக்கிறத பத்தி பேசணுமா? இது எதிர்மறை இல்ல, இது யதார்த்தம். யோசிச்சு பாருங்க, சந்தை ஏறுமுகத்துல இருக்கும்போது கையில கொஞ்சம் பணம் வச்சிருந்தா, ஐயோ இதையும் முதலீடு செஞ்சிருந்தா இன்னும் லாபம் பார்த்திருக்கலாமேன்னு தோணும் தானே? ஆமா, தோணும். ஆனா திடீர்னு சந்தை சரியும் போது நம்ம பங்குகளை நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய அவசரத்தை தடுக்க போறதே அந்த பணம் தான். ஓ, அப்படி ஒரு அவசர விற்பனையை தடுக்கிறது பல வெற்றிகரமான முதலீடுகளை விட அதிக லாபத்தை கொடுக்கும். தடையில்லாம நீண்ட காலத்துக்கு தொடர்ற ஒரு நல்ல வளர்ச்சி பிரம்மாண்டமா வளர்ந்து திடீர்னு சரிஞ்சு போற ஒரு வளர்ச்சியை விட எப்போதுமே சிறந்தது. புரியுது புரியுது. அதாவது வேகமா போறதை விட விபத்தில்லாம போறது முக்கியம்னு சொல்றீங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். சரி, இரண்டாவது வழி என்ன? திட்டமிட்டபடி போகாது என்பதை மனதில் வைத்து திட்டமிடுவது. இதுதான் இரண்டாவது வழி. ஹாஹா, இது கேட்கவே நல்லா இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடக்குமா என்ன? கடந்த 20 வருஷத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். செப்டம்பர் 11 தாக்குதல், 2008 நிதி நெருக்கடி, கொரோனா பெருந்தொற்றுன்னு. ஆமா, நாம யாரும் எதிர்பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. உண்மைதான். அப்போ எதிர்பாராததை எப்படி திட்டமிடுறது? அங்கதான் பாதுகாப்பு இடைவெளி, அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிற கருத்து வருது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி? இது ஒரு இன்ஜினியர் ஒரு பாலம் கட்டுற மாதிரி தான். ஒரு பாலம் 10 டன் எடைய தாங்குன்னு கணக்கு போட்டா அதை 15 டன் தாங்குற மாதிரி கட்டுவாங்க. சரி. அவங்க 15 டன் லாரி வரும்னு எதிர்பார்க்கல. ஆனா ஒருவேளை கணக்குல சின்ன தப்பு நடந்தா கூட, இல்ல எதிர்பாராத விதமா எடை அதிகமானா கூட பாலம் உடையாம இருக்கணும். ஓகே. நம்ம நிதி திட்டமிடலாம் அப்படிதான் இருக்கணும். சந்தை 10% வருமானம் தரும்னு நம்பி திட்டம் போடாம ஒரு 5% தந்தா கூட என்னால சமாளிக்க முடியும்னு திட்டம் போடுறது. இது நம்ம திட்டத்தை வலிமையாக்கும். பல திட்டங்கள் தவறானவை என்பதால் தோற்கறதில்ல. எல்லாம் சரியாக நடக்கணும்னு இறுக்கமா திட்டமிடும்போது ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்தா கூட மொத்தமா சரிஞ்சிடுது. இந்த மூணாவது வழிதான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. இருமுனை ஆளுமையுடன் இருப்பதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அதாவது எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கையோட இரு, ஆனா அந்த எதிர்காலத்தை அடைய விடாம தடுக்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப எச்சரிக்கையா இரு. இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? ஆமா, பார்க்கறதுக்கு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா இதுதான் நிஜம். உங்க குறிப்புகள்ல அமெரிக்க பொருளாதாரத்தோட 170 வருஷ வளர்ச்சியை காட்டுற ஒரு வரைபடம் இருக்கு. ஆமா, பார்த்தேன். அதை பார்த்தா ஒட்டுமொத்த வளர்ச்சி நேரா மேல் நோக்கி போகுது. இதுதான் நம்பிக்கைக்கான காரணம். ஆனா அதே காலகட்டத்துல 9 பெரிய போர்கள், 33 பொருளாதார மந்தநிலைகள், அதிபர் படுகொலைகள், பெருந்தொற்றுகள்னு கணக்கில்லாத பேரழிவுகளும் நடந்திருக்கு. இதுதான் எச்சரிக்கைக்கான காரணம். நீண்டகால வளர்ச்சிங்கிறது குறுகிய கால குழப்பங்களுக்கு மத்தியில தான் உருவாகுது. அதனால நீண்டகால வளர்ச்சியை நம்பி முதலீடு செய்யணும். அதே சமயம் அந்த நீண்ட காலத்தை நாம அடையறதுக்குள்ள வரப்போற குறுகிய கால பேரழிவுகளை சமாளிக்க தேவையான பணத்தையும் மன தைரியத்தையும் கையில வச்சிருக்கணும். ரொம்ப ஆழமான கருத்து. நம்பிக்கையும் எச்சரிக்கையும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. சரி, அடுத்ததா உங்க குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இருக்கு. டேல்ஸ் யூ வின். இது ஒரு விசித்திரமான யோசனை. நம்மளோட பெரும்பாலான முடிவுகள் தப்பா போனாலும் நாம ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. அதாவது நீங்க 10 தடவை தோற்றாலும் ஒரே ஒரு பெரிய வெற்றி அந்த எல்லா தோல்வியையும் ஈடுகட்டிடும். இது எப்படி முதலீட்டுல வேலை செய்யுது? இதோட ஒரு பெரிய ரகசியம். இங்க நீங்க எத்தனை முறை ஜெயிக்கிறீங்கிறத விட ஜெயிக்கிறப்ப எவ்வளவு பெருசா ஜெயிக்கிறீங்கிறது தான் முக்கியம். இதுக்கு உங்க குறிப்புகள்ல கலைப்பொருள் விற்பனையாளர் ஹெய்ன்ஸ் பெர்க்ரூன் பட்டின ஒரு அற்புதமான கதை இருக்கு. சொல்லுங்க. அவர் சரியான ஓவியங்களை துல்லியமா கணிச்சு வாங்குறவர் இல்ல. அதுக்கு பதிலா அவரால முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலைப்பொருள்களையும் வாங்கி குவிப்பார். எல்லாத்தையுமா? அப்போ அவர் வாங்கினதுல முக்காவாசி உருப்படாத பொருட்களா இருந்திருக்குமா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, அவர் வாங்கின 100 பொருட்கள்ல 99 குப்பையா கூட போயிருக்கலாம். ஆனா அந்த மீதி இருந்த ஒரே ஒரு பொருள் பிக்காசோவோட தலை சிறந்த படைப்பா இருந்துச்சு. வாவ்! அந்த ஒரு ஓவியத்தோட வெற்றி அந்த 99 பொருட்களோட நஷ்டத்தையும் சேர்த்து அவரை கோடீஸ்வரர் ஆக்கிடுச்சு. அப்போ இங்கேயும் அதே தத்துவம் தான். ஆமா, இங்கேயும் அவர் செஞ்ச ஒரே விஷயம் அந்த ஒரு வெற்றியாளர் வெளிப்படும் வரைக்கும் நஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு பிழைத்திருந்ததுதான். ஆக மொத்தத்துல நாம எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோங்கிறத விட எவ்வளவு காலம் ஆட்டத்துல நிக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு புரியுது. இந்த உரையாடலோட சாராம்சமே நம்ம கவனத்தை வேகமான வளர்ச்சிங்கிற இடத்துல இருந்து
நீண்ட காலம் பிழைத்திருத்தல்ங்கிற இடத்துக்கு மாத்துறதுதான். சரியா சொன்னீங்க. கூட்டு வளர்ச்சியோட முழு பலனையும் அனுபவிக்க நீண்ட ஆயுள் தேவை. அந்த நீண்ட ஆயுளுக்கு பிழைத்திருத்தல் அவசியம். கடைசியா உங்க குறிப்புகள் ஜெஸ்ஸி லிவர்மோர் என்ற ஒரு முதலீட்டாளரோட மேற்கோளோட முடியுது. அவரு பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு மேதை, ஆனா அதை தக்க வைக்கிறதுல படுதோல்வி அடைஞ்சார். எல்லாத்தையும் இழந்த பிறகு அவர் சொன்னார், தலைக்கணம் பல புத்திசாலி மனிதர்களின் வீழ்ச்சிக்கு காரணம். அது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான வியாதி. அருமையான நிறைவு. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு எச்சரிக்கை மணி. அதனால இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி இதுதான். உங்க பண விஷயத்துல நீங்க ஒரு ஸ்பிரிண்டரா இல்ல மாரத்தான் ஓட்டக்காரரா? வேகமா ஓடி ஜெயிக்க பாக்குறீங்களா இல்ல மெதுவா ஆனாலும் கடைசி வரைக்கும் களத்துல நிக்கணும்னு நினைக்கிறீங்களா?